ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிகரன் ஃப்ரம் அனிமீஸ் ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்குறது த வேர்ல்ட் ஆஃப் அட்டாமிக் கேம்ஸில் எபிசோட் 9 தான். இந்த எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோடில் என்ன நடக்குன்றது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் லியானும் லூசியானும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லியான் வந்து லிவியா கூட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ லூசியன் என்ன சொல்றான்னா, இதை பத்திலாம் நீங்க கவலைப்படவே தேவையில்லை சார், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதை விடுங்க, ஏன் டென்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். லியான் என்ன சொல்றான், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு நீ சொல்ற, ஆனா இந்த பொண்ணுங்களை மேனேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவன் என்ன சொல்றான்னா, நான் அவளை பெட்டு மாதிரி நடத்துறேன்னு சொல்றான். பெட்டு மாதிரி நடத்துறேன்னு சொல்றது ஒரு விதத்துல கரெக்டு தான் சார் அப்படின்ற. என்னடா சொல்ற? ஆமா சார், இப்போ அவளை ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்க? அவளை போய் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவளை எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்க காப்பாத்திட்டே இருக்கீங்க. அப்ப அவளோட ஸ்பெஷாலிட்டி எப்போ வெளில தெரியும்? நீங்க பண்ற ஒரு விஷயத்தினால எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட லக்ஸூரியஸ் பெட்டாவ இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே லியானுக்கு செம்ம காண்டாய் ஒரே குத்துறான் அந்த ரோபோட்டை. அது போய் உருட்டி உள்ளது. நேரம் வந்து, சார் உங்களோட கோவம் தீந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒன்ன அடிச்சோடனே என் கை தாண்டா வலிக்குது, உன்கிட்ட பேசி என்ன பண்றது? உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஆளோட என்ட்ரி வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் மண்டே வரான். வந்துட்டு லியான் இருக்கான்னு தெரிஞ்சு கூட அவனை கண்டுக்காம அவன் ஷோட் பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ லியான் கேட்குறான், டேய் பர்பிள் மண்டை, நீ தான் பவர்ஃபுல், வந்து மேஜிக்ல தான்டா உனக்கு செம்ம பவர் இருக்கு, நீ ஏன்டா இந்த மாதிரி சோடை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? மேஜிக்ல ஏதாவது பண்ண வேண்டியது தானே? அதாவது நான் மேஜிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கனால நான் மேஜிக் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நான் எதுல வீக்கா இருக்கணும் அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற 5 பேர்ல நான் தான் இருக்கல வீக்கஸ்ட். ஆனா நான் இவ்வளவு வீக்கா இருந்தேன்னா என்னால வந்து மெரீனை கல்யாணம் பண்ணவே முடியாது. நான் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு தான் நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஸ்ட்ராங்கா? அந்த ஒண்ணு இல்லாத பொண்ணுக்கு இவ்வளோ பேர் போட்டி போடுறீங்கடா, உங்களுக்கு இந்த கதையே புரியலடா டே அப்படின்னு சொல்றமோ ஒரு ரோபோட் வருது, கட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. கட்டை எடுத்துட்டு வந்தோடனே இந்த பர்பிள் மண்டை பிடிச்சி, சரி 2 பேரும் ட்ரைனிங் பண்ணுவோம், லியான் கூட ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தாட்டு. உடனே கூப்பிட்றான், லியான் வா சண்டை போடுறான்ட்டு. நான்லாம் வரல, இதுக்கு இல்லை, நீ பேசிக்கிட்டே இருக்காத, நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாதிரி ப்ளூஸ் அடிச்சுக்கிறாங்க. அப்போ பர்பிள் மண்டை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இவனை எப்படியாவது ஜெயிச்சிடலான்டான்னு சொல்லி ஓங்கி அடிக்க வரா. லியான் விடுவானா? லியான் அவனால முடிஞ்சு அவங்க கிட்ட இருக்க ஸ்கில்லை வச்சு அவனை டிஃபீட் பண்ணிடுறான். அந்த கட்டை அவன் கையிலேருந்து போயிடுது. பர்பிள் மண்டை என்ன சொல்றான்னா, உன்னை ஜெயிச்சலாம் நினைச்சேன், ஆனா நான் போட்ட கால்குலேஷன் தப்பு, இனியா ஒரு நாள் நான் அவனை கண்டிப்பா ஜெயிப்பேன், கண்டிப்பா மெரீனை கல்யாணம் பண்ணுவேன். போடா டேய், நீங்க தப்பான பொண்ணை இத்தனை பேரும் பயங்கர இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மாற்ற முடியாது, போயிட்டு வாங்க விட்டு அவங்க அனுப்பிச்சிடறான். அங்க கட் பண்ணோம். என்ன ஆகுதுன்னா, மெரீனும் சரி அவ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிக் ஒருத்தர் இருக்கான். இவங்க 2 பேரும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி ஒரு டைனோசரோட வந்துட்டு இருக்கு. அவன் கேட்கறான், மெரீன் நீங்க வந்து ஏன் இந்த டஞ்சனுக்கு தனியா வரணும்னு முடிவு பண்ணீங்க? நம்ம பிரின்ஸு இல்ல மத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு. அவனுங்க எல்லாமே யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ், அவனுங்களை வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இந்த டஞ்சன்ல எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கு, ஒரு 3 ஐட்டம் இருக்கு, அந்த 3 ஐட்டம் வந்து நம்ம வாங்கிடணும், அது எடுத்தா மட்டும்தான் என்னால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், குவீன் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்கு, அந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸை நம்ம எப்படியாவது அது கிராப் பண்ணிடணும், அது கிராப் பண்ணா முட்டோம்னா அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் கையில மாட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால ஜெயிக்கவே முடியாது, என் நிலைமையே இவ்வளவு மோசமாகுதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே போறேன். நம்ம பிரின்ஸை கட்டுறாங்க. பிரின்ஸு கூட பாத்தீங்கன்னா அந்த கிரீன் மண்டைனும் இருக்கான். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் இப்ப என்னடா பண்றது, இங்கேயே நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்மளால வெளியிலேயே போக முடியல, ஏதாவது பிளான் பண்ணணும்டா, நம்ம மட்டும் இங்கேருந்து தப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நேரா போயிட்டு நம்மளோட பர்பிள் மண்டையை ரெட் மண்டை கூட சேர்ந்து பைரட்ஸ் எதிர்க்கலாம் அப்படின்னு. பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலான்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? நமக்கு வந்து நம்ம உடம்ப மறைக்கிறதுக்கு ஒரு மாட்டு துணி, அப்புறம் ஒரு மாஸ்க், இது இருந்துச்சுன்னா நம்ம இங்கே தப்பிச்சிடலாம்டா. சரி அதுக்கு காசு வேணுமே, எங்க போறது? காசு தானே, அது அரேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொட்டேஷன் ஒன்று கொடுப்போம்னு சொல்லி கொட்டேஷன் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட? அவங்க அம்மா குவீனு கிட்ட. எனக்கு வந்து ஒரு கவர் பண்ணிக்கிறது ஒரு க்ளோக் மாதிரி ஒன்று வேணும், அப்புறம் ஒரு மாஸ்க் வேணும். இது எதுக்காகன்னா சும்மா நாங்க எங்க கூடயே விளையாடிக்கிறதுக்கு ஃபன்னுக்காக இருக்கு அப்படின்னு குவீன் நினைக்கிறாங்க. என்னடா என்னை பார்த்தா 5 வயசு குழந்தை மாதிரி தெரியுது அவனுக்கு,
இதெல்லாம் பார்த்தாலே ஒருத்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சா இங்கேருந்து தப்பிச்சு போதான் பார்க்குறாங்கட்டு. பட்ஜெட்லாம் கிடையாது இல்லைன்னு சொல்லுங்கன்னு ஒரு ஆள் போயிட்டு சொல்கிறார், உங்களுக்கு பட்ஜெட் அலாட் ஆகல, உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க காசு அப்படின்னு. ஐயோ போச்சு அப்படின்ட்டு அங்கே கட் பண்ணுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிளைனில் வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருன்னா லியானும் அப்புறம் அந்த பர்பிள் மட்டையா ரெட் மட்டையா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. காலங்காத்தால ஏன்டா பர்கர் இதெல்லாம் என்னால் சாப்பிடவே முடியாது, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றான். ரெட் மட்டையை சொல்கிறேன், உன்னை பார்க்கவும் தான் எனக்கும் பிடிக்கல, ஆனால் நான் அவனை டெய்லி பார்க்கல காலங்காத்தால ஏன்னு சொன்னேன், தலையெழுத்து சாப்பிடு. ஓகே, இப்போ என்ன தெரியுமா, அவங்களோட லொக்கேஷனை வந்து நம்ம ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பரான பிளான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம அவங்கள டிஃபீட் பண்ண முடியும். எந்த நேரத்துலையும் அவங்க நம்மளை அட்டாக் பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லூசியன் வந்து, சார் நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க சார். அப்படி அட்டாக் பண்ண வந்துட்டாங்களா, சரி ஓகே, இப்போ நம்ம போய் ரெடி ஆகணும். சரி கைஸ், நீங்கள் எல்லாம் இங்கே உள்ளே இருங்க, நான் போய் அட்டாக் போகிறேன் அப்படின்னு. லியான் நாங்களும் வரோம். டேய் நீங்களா வேணாண்டா, நானே பார்த்துக்கிறேன், உள்ளே இருந்து லிவியாவை பார்த்துக்கோங்க, அது போதும். இல்லை இல்லை ப்ளீஸ், அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எங்ககிட்டயும் அந்த ஷிப் இருக்குது, எங்களாலையும் சண்டை போட முடியும் அப்படின்னோடனே லியான் என்ன சொல்கிறான், சரி உங்கள் இஷ்டம், நீங்கள் எதாவது பண்ணுங்கள், ஆனால் சூப் போட்டு கிளம்புறேன், பட் எதுவும் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிவியாவை காட்டுறாங்க. பிலிவியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடான ஸ்டேட்டில் அவள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவ கூட ஒரு தாட் போயிட்டு இருக்கு, நமக்காக லியான் எவ்வளோ பண்ணுறான், ஆனால் நம்ம ஏன் அவனை அவ்வளோ வெறுக்கிற மாதிரி பேசணும், அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியலையே அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஷிப்பே அதிருது. இது என்னடா அதுன்னு சொல்லி ஏஞ்சி போய் பார்க்குறப்போ ஷிப்பை சுற்றி நிறைய ஸ்பேஸ் ஷிப் வந்துருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா இது பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து ஷிப்பில் வந்து படுது, பட் டிஃபென்ஸ் வந்து அதை காப்பாற்றிட்டு இருக்கு ஷிப்பை. லியான் வந்து போயிட்டு ஒரு ஷிப்பை ப்ரோக் பண்ணுறான், உடைக்கிறான். இவன் பார்த்துட்டு இருக்கா, ஆஹா லியான் வந்து பயங்கரமான ஆபத்தில் இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் நம்மன்னு சொல்லிட்டு ஓடி வரா. அப்போ ரோபோட்ஸ் வந்து அவளை தடுக்குது, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லி தடுக்குது. ஆனால் அவள் என்ன சொல்கிறான், என்னை இங்கிருந்து தள்ளி போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்த மாதிரி அது நவுந்துருதுங்க. இவன் வேகமாக போகிறான். கதவை திறந்துட்டு வெளியில் போகிற நேரத்துக்கு முன்னாடி லியான் வந்து எல்லா ரோபோட்ஸையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ரோபோட்லேருந்து ஒரு கிக் ஒன்று வாங்குறான். அது வாங்கினோன்னே அவன் நேராக போய் இவங்களோட ஸ்பேஸ் ஷிப் மேலேயே வந்து விடுறான். அந்த ரோபோட் நேராக வந்து இவங்க ஷிப்பு மேலே இறங்குது. இவன் கதவை திறந்து வெளில வரப்போ அந்த ரோபோட் வந்து அந்த பொண்ணை பார்க்குறான், லிவியாவை பார்த்தோன்னே அதுக்குள்ளே இருக்க பைலட் என்ன சொல்கிறான், நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் ரொம்ப நாளாக யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன், ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன், ஆச்சரியம் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பர்பிள் மட்டையை லிவியா கிட்ட சொல்கிறேன், லிவியா இங்கேருந்து போயிடு, இவன் அட்டாக் பண்ணுறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா குழந்தை ரோபோட்லாம் வச்சுட்டு இங்கே சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறான். இப்போது ரெட்டு மட்டையினும் கத்தி எதுவும் எடுத்துட்டு வந்து அடிக்க போறான். அந்த கத்தி உடஞ்சி போயிடுது. அவங்க ரெண்டு பேரும் அந்த தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சைட்ல பார்த்தா லியான் வந்து இருக்கிற எல்லா ரோபோட்ஸையும் வந்து அடிச்சு போட்டுட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கான். என்ன சொல்றான்னா, லூசியன் கிட்ட யாரையுமே கொல்லக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா வைங்க, நம்ம யாரையும் கொல்லக்கூடாது, யாரையும் கொல்லாம இருந்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அதாவது நம்ம கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ யாரையும் கொல்லக்கூடாது, பைரட்ஸ் மாதிரி நம்ம கிடையாது, நம்ம சாதாரண மனுஷங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணோம் சார், இப்படிலாம் இருந்தா ஜெயிக்கிறதே கஷ்டம் சார், நம்ம இப்படிதான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றதுக்கு போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது லூசியான் ஒரு விஷயத்த சொல்லுது, இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆயிடுச்சு சார் ஸ்பேஸ்ஷிப்ல, பார்த்தா பிலிவியா வந்து ஆபத்துல இருக்காங்க. பிலிவியா ஆபத்துல இருக்காங்க, டேய் நீ என்னடா பண்றாங்க, உங்களோட ரோபோட்ஸ் அங்க இருக்குல்ல, அது என்ன பண்ண, நான் அதை வச்சு அவர் ஸ்டாப் பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனால் சடனாக என்ன ஆச்சுன்னா ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டமில், எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அதுன்ட்டு. என்னதான் ஆனாலும் நம்ம வந்து எப்படியாவது பிலிவியாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நேராக வரான். அவன் வர நேரம் இவங்க கேமராவில் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா இந்த ரெண்டு பேரும் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இதை அவன் பார்த்துட்டு இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இப்போ தான் ஸ்டோரி லைன் கரெக்டாக நடந்துட்டு வருது, ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ் இருக்கணும், லிவியாவை தான் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க தான் அவங்களை லவ் பண்ணணும், அது கரெக்டாக நடக்குது இப்போது. இருந்தாலும் என்னோடைய வேலையை நான் கரெக்டாக செய்யணும், நான் அவங்க ஸ்டோரியில் இல்லைனா கூட என்னோட ஒர்க்கை நான் கரெக்டாக செய்யணும், நான் அவளை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு. அப்போ வந்து லூசியான்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறான், லூசியா இந்த வெப்பன் பத்தாது, லெவல் 3 வெப்பன் எடு அப்படின்னு சொன்னால் ஒரு கோடாலி வந்து இறங்குது. இந்த கோடாலி எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். இப்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தடுக்கிறதுக்கு. அவங்கள கொல்ற அளவுக்கு போயிட்டான் அவன், இந்த ரோபோட்காரன் ரெட் ரோபோட்டு. அவன் கையை ஒரே வெட்டி இந்த ரோபோட்டை தள்ளி கீழே வச்சு ஒரே வெட்டுறான். வெட்டுற நேரம் அவனுக்கு என்ன ஆகுது, அவன் வந்து வெளில தப்பிச்சு போயிட்டான் அந்த பைரட்டு.
இந்த பைலட் தப்பிச்சவன கூட இவன் சம்மாதான் இருக்காங்க. அதாவது யாரையுமே கொல்லக்கூடாதுன்னு சொன்னவன் கொலை வெறியில இருக்கான். இப்போ அவன் என்ன சொல்றான், சரி அதான் என் ரோபோட்டை உடச்சிட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து சரண்டர் ஆயிடும், என்னை உயிரோட விட்டுரு அப்படின்றான். சரண்டர் அவரையா? ஏன்டா டே இப்போதான்டா அவன் அந்த சண்டைக்கு அதுக்குள்ள சரண்டர் ஆகுன்ற பண்ண சொல்லு, உன்னோட சபார்டினேட்ஸை வந்து ஃபைட்டை ஸ்டாப் பண்ண சொல்லு, அவனுங்க பண்ணானுங்கன்னா அடுத்து வேணா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, கீழே வந்து பார்த்தா ஒரு நெக்லஸ் இருக்கு, லிவியாவுக்கு சொந்தமான ஒரு நெக்லஸ். அந்த நெக்லஸ் எடுத்துடுறான். எடுத்தோன்னே சூப்பரு அப்படின்னு இவன் என்ன சொல்றான், அந்த பைலட்டு, ஐயோ அந்த நெக்லஸ் எடுக்காத, அது ஒரு வேல்யூ உனக்கு தெரியாது, அதை என்கிட்ட கொடுத்துருன்றான். வந்து வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்க போறான் அவனை. அப்போ லிவியா சொல்றான், ஐயோ அவனை அடிக்காத அப்படின்ட்டு. அவனுங்க வெள்ளக்கூடிய காட்டுறானுங்க. பர்பிள் மண்டை சரியா அடி வாங்கி கீழே வந்திருக்கான். அப்போ அவன் கை ஃபுல்லா அடி. அதை ஹீல் பண்றதுக்கு பிளிவியா வரான். அவன் ஹீல் பண்றதை பார்த்தோன்னே அவன் என்ன கேட்கறான், உனக்கு ஹீலிங் பவர் இருக்கா? மெரினுக்கு ஹீலிங் பவர் இருக்கு தெரியுமா? ஓ மெரினுக்கு ஹீலிங் பவர் இருக்கா? ஆமா, அவ எங்க காடஸ், அவகிட்ட இல்லாத ஹீலிங் பவரே கிடையாது, அவதான் எங்க லைஃபே அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான். இவன் விழுந்தோன்னு என்ன ஆகுது, லியான் வரான். லியான் வந்துட்டு சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு நல்ல கப்பல் மாதிரி இருக்கீங்க. என்ன சொல்ற லியான்? டே ரெட்டு மண்டை வாடா இங்க அப்படின்னு. நானும் முடிஞ்ச அளவுக்கு ரோபோட்டை காப்பாற்றணும்னு நினைச்சேன், ஆனா எல்லா ரோபோட்டும் உடஞ்சிச்சு அப்படின்னு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய விஷயம்டா. அதுக்கு ஒன்றும் இல்லை, பர்பிள் மண்டை வந்து டேடாக வந்துட்டான், அவனை எடுத்துட்டு போய் உள்ள டெய்லி அவங்க ஹீல் பண்ணிட்டாங்க. ஸோ அவனை எடுத்துட்டு போய் நம்ம உள்ள விட்டுறணும், பார்க்கலாம் அப்படின்னு அவனை தூக்கிட்டு போறாங்க. அவனை தூக்கிட்டு போறப்போ லிவியா வந்து செம்ம ஷாக்ல இருக்கா. ஏன்னு சொன்னா அவன் மனசுலயே அவ பேசிக்கிறா, ஏன் லியான் இப்படி பண்ற, ஏன் என்ன மிஸ் பிளிவியான்னு கூப்பிடுற, என்ன பிளிவியான்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க நான் சொல்லியிருக்கேங்க, உன் மனசுல நான் இல்லையா, என்ன நீ அவ்வளோ வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இவங்க எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபுல் ட்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த ட்ரெஷர்லாம் பார்த்து லியான் செம்ம ஹாப்பி. லூசியான்கிட்ட சொல்கிறான், செம்ம ட்ரெஷர் மாட்டிருக்கல. லூசியான் வந்து என்ன சொல்கிறான்னா, சார் இந்த ரிவார்ட்லாம் மட்டும் நமக்கு போதாது, நம்ம வந்து ராயல் கேபிட்டல்லேருந்து அவங்க நமக்கு ரிவார்டு தரணும், ஏன்னா நம்ம பிடிச்சிருக்கலாம் பைரட்டில், நமக்கு ரிவார்டு தரணும் அப்படின்னு சொல்கிறான். லியான் என்ன சொல்கிறான், எனக்கு அதோட இந்த இதை எல்லாத்தையுமே பிளான் பண்ண பொண்ணு இருக்கால்ல, நீங்க ஸ்டெஃப்னியா சொல்றீங்க, ஆமா அந்த பொண்ணு தான் மாட்டணும் சார். உங்களுக்கு ஏத்தாப்புல நான் ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் வச்சிருக்கேன் சார், இந்த எவிடன்ஸை பாருங்க. அதாவது ஸ்டெஃப்னியோட ஃபேமிலியும் கேங்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட் காப்பி இது. ஓ இந்த டீட்டெயில்ஸை போதுமே, இதை அப்படியே ராயல் கேபிட்டல் காமிச்சு விடு, மொத்தமா மாட்டிப்பாங்க. கண்டிப்பா பண்றேன் சார். சரி இதுல ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு, என்னன்னு பார்த்தா பிளிவியா வந்து உங்க மேல வந்து கடுப்புல இல்லை, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது சார். அப்படியே கடுப்புல இல்லதான் எனக்கு புரியுது, பட் ஆனால் அவங்களோட ஸ்டோரி லைனுக்குள்ளே நம்ம வரக்கூடாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்றா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவளோட ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் அந்த 5 பேர் அவளை லவ் பண்ணணும், அதான் அவளோட ஸ்டோரி லைன். இப்போ எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு வருது, நான் விலகி இருக்கணும், ஒரு சாதாரண ஒரு கேரக்டராக நான் விலகி இருக்க போகிறேன், அவங்களோட ஸ்டோரி லைனை கரெக்டாக பண்ணட்டும் சார், உங்கள் இஷ்டம் சார் அப்படின்றோன்னே அங்கே கட் ஆகுது. அங்கே கட் ஆகணும்னா என்ன ஆகுதுன்னா, ப்ளூ மண்டையும் பர்பிள் மண்டையும் ரெட் மண்டையும் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போகிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் பார்த்தா அவங்ககிட்ட வந்து இவ்வளோ ஃபண்டு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு ராயல் கேபிட்டல் ஆளோட கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கீங்க? இவங்க சொல்கிறாங்க, இவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, நாங்கள் டிஃபீட் பண்ணவே இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் பாட்ஃபோர்ட் தான், பாட்ஃபோர்ட் தான் இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணா. இல்லை பாட்ஃபோர்ட் தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் டிஃபீட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்ன கம்முன்னு இருக்க சொன்னார், நீங்கள் தான் டிஃபீட் பண்ணீங்க, இந்த ரிவார்ட்லாம் உங்களை தான் செய்யணும்ட்டு என்னோட ஃபேமிலி கிட்ட பர்சனலாக டெசிக்னேஷனை வந்து அவங்க பறிச்சுட்டாங்க. ஸோ அந்த டெசிக்னேஷனை திருப்பி கொடுக்குற மாதிரி இப்போ பேசியிருக்காரு. இந்த பாட்ஃபோர்ட் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஷன். இப்போ அங்கே கட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னா, லூசியான் கேட்கலாம், சார் நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தீங்க, அவ்வளோ ரிவார்ட் மணியும் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. இல்லை அதுதான் கரெக்டு, அவங்க ஸ்டோரி லைனுக்குள்ளே நம்ம போகவே கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஆமாம் சார், ஆனாலும் நீங்கள் பிளிவியாவை அழுவச்சிட்டீங்கல்ல, பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுடா ரோபோட்டு. ரெட் மண்டையும் சரி பர்பிள் மண்டையும் சரி போய் பிரின்ஸ் கிட்ட போயிட்டு கூட ஒரு சபார்டினேட்டா அவன் கூட வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஏன்டா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வரீங்க, அவன் தான் நம்ம எனிமி ஆச்சுன்ட்டு. இல்லை சார், அவனோட ஃபெலோ பர்சனாக வந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக, ஸோ அவங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் சர்வ் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக அவங்க கூட நிறைய கற்றுக்கலான் இருக்கோம். சரி ஓகே, அது இல்லாமல் நாங்கள் உடனே குவீனை பார்க்கணும், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, லியானுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது. அந்த லெட்டரை திறந்து பார்த்தா, அதாவது லோயர் 6th ரேங்க்லேருந்து 5th ரேங்காக அவன் ப்ரமோட் ஆகிறான். அது எந்த ரீசனாலனா, இவங்க 2 பேரும் போயிட்டு நல்ல விதமாக போய் பேசிட்டாங்க குவீன் கிட்ட, அதனால லோயர்லேருந்து 6th ரேங்க் ஆகிற மாதிரி ப்ரொமோஷன் வந்துருச்சு இவனுக்கு. இவன் செம்ம ஃபீலிங்கில், அடாடி ஆல்ரெடி நான் ரேங்கிங்கே வேணான் இருக்கேன்,
இப்படி ரேங்கிங் கொடுத்து என்ன சாவடிக்கிறீங்களா சொல்லிட்டு டிப்ரெஷன். அப்போ லூசியன் சொல்றேன், சார் இன்னொரு லெட்டர் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த லெட்டர் திறக்கிறேன். அந்த லெட்டரை திறந்து பார்த்தா அந்த லெட்டர்ல அந்த பைக் கேர்ள் இருக்கால, ஸ்கை பைக் கேர்ள், அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்கை பைக்கை வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இவனுக்கு. என்னன்னு சொன்னான்னா, என் பொண்ணுக்கு நீ ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்க, அவளை நல்லபடியா பாத்துக்கிட்ட, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இது ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம நான் ராயல் கேபிட்டல்ல பேசியிருக்கேன், இந்த மாதிரி வந்து நீ கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லோயர் 6th ரேங்க்ல இருந்து 5th ரேங்காக நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லவும், ஐயோ இவனுமா ப்ரொமோட் பண்றான் நம்மள, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாண்டா, என்ன விட்டுருங்கடான்றான் சொல்லி இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from you, Harikiran from Manimi Surupam channel. Thank you.